பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இப்போ இது வந்து பழமையாக தேர்தலில் வாக்குறுதி நீ சொல்லுங்க 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் இருந்துச்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள். நாங்கள் வந்தோம் 2.5 லட்சமாக குறைச்சி கொண்டோம். 2வது என்ன செஞ்சோம், பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு சம்பளம், அமைச்சர்களுக்கு ஒரு சம்பளம். இந்த 2 சம்பளத்தில் ஒரு சம்பளம், ஒரே ஆள் 2 சம்பளம் எவ்வாறு பெறலாம், டியூட்டி, அது ஒரு சம்பளமாக மாற வேண்டும் சொன்னோம். அதே போன்று சில இயற்கை சில என்ன யானை அடித்து மரணித்தால் 2.5 லட்சம் தான் இந்த வழங்கப்பட்டது. அதுக்கான என்ன சொல்ற நஷ்டஈடு. அப்போ பாராளுமன்ற உறுப்பினரோட இன்சூரன்ஸை 2.5 லட்சமாக குறைச்சி கொண்டு அதுக்கான நஷ்டஈடு 10 லட்சமாக இருக்கும். நினைக்கிறேன் வாகனங்கள் பாவிப்பதாக இருக்கலாம், அரசாங்கத்தால் செய்யக்கூடிய செலவுகளை அதிகமாக குறைச்சி இன்று என்ன சொல்ற இன்றைக்கு எங்கட நாங்கள் மேலதிக 1 ட்ரில்லியனை தாண்டிய ஒரு காசு மீதியை இன்று எங்களோட நடப்பு வங்கி நடப்பு கணக்கு இன்று காண்பிக்கிறது. நினைக்கிறேன் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த நிலைமை காணப்பட்டது. இவ்வாறான நிலைமை கனவிலும் காண முடியாத ஒரு சூழ்நிலை காணும். இதை விட மக்களுக்கு நீங்க வழங்கின வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, இதை விட மேலதிகமா வழங்கின மக்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இன்றைக்கு அது வந்து நிறைவேறவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. இப்போ நீங்க ஊழலை பத்தி நாங்க ஒரு விஷயமா வரும். இப்போ இது வந்து ஒரு தெளிவுபடுத்துறது உங்கள் சார்பில், உங்களுடைய அரசாங்கம் சார்பில் மக்களுக்கான தெளிவு. ஊழல் இல்லாம அப்படின்னு சொன்னீங்க, கிட்டத்தட்ட உங்களுடைய கேபினெட் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டிருக்குது. அப்போது அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மினிஸ்டருக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா பதிவு செஞ்சுருக்கிறாங்க, ஊழல் குற்றச்சாட்டு முறைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஏற்கனவே பலர் மீது வழக்கு விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது. இப்போ இதை நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னதுக்காக நான் கேட்குறேன், நீங்கள் ஊழலற்ற ஒரு நாடுன்னு சொன்னால் அப்போ அங்கே ஊழல் இல்லை அது போலி குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் நினைத்தால் உங்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம். நினைக்கிறேன் எதிரிகளுடைய அந்த பயமும் அச்சமும் அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும். அதில் நாங்கள் ஏதாவது ஒரு சலுகையை பெறலாமா என்று யோசிப்பார்கள். அதே போன்று எங்களுக்கு தெரியும் பிரதி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் அவர் மீதான விசாரணை ஒன்று போகுது.